உப்பு செய்திகள் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். தற்போது அண்மை செய்தியாக இந்திய திருநாட்டின் முன்னாள் பாரத பிரதமர், பொருளாதார மாமேதை திரு மன்மோகன் சிங் அவர்கள் காலமாகியிருக்கிறார். இது தொடர்பாக இரங்கல் செய்தி தெரிவிப்பதற்காக திமுகவை சார்ந்த திரு காமாட்சி நாயுடு அவர்கள் நம்முடன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம். இந்திய நாட்டினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டராக 1991 ஆண்டு நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்தபோது நிதியமைச்சராக பணியாற்றினார். 91-96 காலகட்டத்திலே. அதன் பிறகு 2004 முதல் 2014 வரை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இந்த இந்திய திருநாட்டை வழிநடத்தி சென்றார். மன்மோகன் சிங் என்றவுடன் அவருடைய உங்களுக்கு என்ன நினைவுல வரும்? இப்போ அவருடைய இழப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் மன்மோகன் சிங் அவர்களை பொறுத்த மட்டிலும் அவர் பிறந்தது பஞ்சாப்ல தான் பிறந்தாரு. அது அந்த பகுதி, அவர் பிறந்த பகுதி பாகிஸ்தானோட போனது. ஆனா அவங்க பிரிவினைக்கு அப்புறம் அவங்க இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க. இங்கே கல்வி கற்று இவருக்கு அப்புறம் அவர் ஐக்கிய நாட்டு சபையில போய் பணியில இருந்தாரு. ஐக்கிய நாட்டு சபையில பணியில இருக்கும்போது இந்தியாவுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு வந்துதான் ரிசர்வ் பேங்க் கவர்னரா இருந்தாரு. ஸோ ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்து கொஞ்ச நாளையிலேயே அதுக்கப்புறம் நம்மளுடைய நரசிம்மராவ் அவர்களுடைய ஆட்சி வந்தபோது அவரை அழைத்து அவருக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக நியமிக்கப்பட்டார். அவர் இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவில் அதாவது இன்னைக்கு பேசுறோமே புதிய பொருளாதார கொள்கை என்பது, புதிய பொருளாதார கொள்கைக்கு வித்திட்டது இருவர். ஒருவர் நரசிம்மராவ் என்றால் அதற்கு உறுதுணையாக இருந்தது மன்மோகன் சிங் அவர்கள் தான். அந்த மன்மோகன் சிங் அவர்களுடைய காலத்தில் தான் அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பல்வேறு வழிகளில் பல்வேறு செயல்பாடுகளை செய்து காட்டினார். அதன் பின்பு நரசிம்மராவுடைய மறைவுக்கு பின்பு 2004 பாரதிய ஜனதா கட்சி தோற்று காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும்போது பிரதமராக மன்மோகன் சிங் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். 2004 அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு அன்றைக்கு அந்த பொருளாதார வளர்ச்சியை நாம் எப்படி மேலெடுத்து கொண்டு வருவது என்பதற்காக பல்வேறு வல்லரசு நாடுகளோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டார். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஒபாமா அவர்களோடு தொடர்பு கொண்டு அமெரிக்காவும் இந்தியாவுக்கும் ஒரு ஒற்றுமை, இராணுவத்திலும் இராணுவ தளவாடங்களிலும் ஒற்றுமை ஒப்பந்தங்களிலெல்லாம் கையெழுத்திட்டார்கள். இதை பார்த்து மற்ற நாடுகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டது. அந்த அளவுக்கு நம்முடைய அதாவது முன்யோசனையுடன் சில செயல்பாடுகளை எல்லாம் திரு மன்மோகன் சிங் அவர்கள் செய்தார்கள். அவர்கள் அதுபோன்று நம்மளுடைய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமாகட்டும், அடுத்து யாரும் பட்டினி சாவு இருக்கக்கூடாது என்பதற்காக பொருளாதாரத்தை ஸ்டெடியாக, அதாவது நிலையாக நிறுத்த வேண்டும் என்பதற்காக அயராது பாடுபட்டு அவருடைய ஆட்சி காலத்திலேயே, ஆட்சி முடியும் காலத்திலேயே அந்த 2014 ஆண்டு மிக பிரமாதமாக அவர் செய்து முடித்தார். அவருடைய சாதனைகள் இன்றைக்கு பேசப்படுகிறது. அன்றைக்கு கூட சிலர் விமர்சித்தார்கள், ஆனால் இன்றைக்கு பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தன்னலமற்ற இன்னொரு பொருளாதார மேதை அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்றது, அவருடைய 92வது வயதிலே நம்மை விட்டு பிரிந்து சென்றது மிகுந்த வருத்தம் அளிக்கின்றது. அவரை போன்ற சிலர் இந்த நாட்டிலே சிலர் தோன்றிக் கொண்டே இருக்கின்றார்கள். நாம் தான் அவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு அவர்களை வாழ்த்தி நாம் அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருந்துகள் வேண்டும் என்பது என்னுடைய நீங்க ஆசை. திரு மன்மோகன் சிங் அவர்கள் உறக்க பேச மாட்டார், அமைதியான சுபாவம் கொண்டவர். எப்படி நரசிம்மராவ் அவர்கள் அமைதியாக பேசுவாரோ அதை போன்றே மன்மோகன் சிங் அவர்களும் அமைதியாக பேசுவார்கள். எந்த பிரச்சனையும் இல்லாமல் 10 ஆண்டு காலம் ஒரு ஆட்சி செய்வது பிரதமராக என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி ஆட்சி செய்தார், யாருக்கும் கெட்ட பெயர் எடுக்காமல் எல்லாரிடத்திலும் நல்ல பெயர் வாங்கி ஆட்சி செய்த மகான் என்றே அவரை கூற வேண்டும். அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அவருடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்க
இந்த இன்றைய பாரதிய ஜனதா கட்சியும் நமது காங்கிரஸ் கட்சியும் அவருக்குரிய மரியாதையை செய்திட வேண்டும் என வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அவர் வகித்த அந்த பதவிகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் கூறியது போல ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநராக அவர் பணிபுரிந்தார், நிதி அமைச்சராக அவர் பணிபுரிந்திருக்கிறார், பிரதமராகவும் அவர் பணிபுரிந்திருக்கிறார். அவர் வகித்த பதவிகள் எல்லாம் பாலிசி மேக்கராக அவர் பணிபுரிந்ததை நாம் பார்க்கின்றோம். இவைகள் எல்லாம் இந்திய பொருளாதாரத்தில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று எங்களுக்கு விவரியுங்கள். இல்ல, அதாவது இந்தியாவுடைய பொருளாதாரம் என்று சொன்னால் நம்மளுடைய நரசிம்மராவ் ஆட்சி காலத்துக்கு முன்பாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டது. அன்றைக்கு நிலையான ஒரு பிரதமர் இந்தியாவில் ஆளவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இந்திரா காந்தி எமர்ஜென்சிக்கு பின்பு மீண்டும் இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சிக்கு வந்தபோது அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்பு ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக வந்தார்கள். ராஜீவ்காந்தி பிரதமராக அந்த டேர்ன் முடிந்தவுடனே தேர்தலிலே ராஜீவ்காந்தி தோல்வியுற்றார்கள். அப்பொழுது எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜனதா பார்ட்டி என்று, ஜனதா கட்சி என்று ஒன்றை ஆரம்பித்து இன்றைய இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா பீகார் இந்த போன்ற ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையிலே இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து பல்வேறு அரசியல் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அன்றைக்கு தேர்தலை சந்தித்து தேர்தலிலே அவரவர்கள் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைத்தார்கள். அந்த கூட்டணி ஆட்சி அமையும் போது முதலில் மொரார்ஜி தேசாய் அவர்கள் இந்த இந்திய திருநாட்டினுடைய பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆனால் நீண்ட காலம் அவரை பிரதமர் பதவியில் இருக்க விடவில்லை. அன்றைய சரண் சிங் என்பவரும் நம்மளுடைய தேவிலால் போன்றவர்கள் எல்லாம், ஜெய்ஜீவன் ராம், இவர்கள் மூவரும் அவரை எப்படியாவது அந்த பொறுப்பிலிருந்து இறங்கி தாங்கள் அந்த பதவிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இதனால் சரண் சிங் அவர்கள் பிரதமராக பொறுப்பு ஏற்றுக்கொண்டார்கள். அவரும் நீண்ட நாள் நிலைத்திருக்கவில்லை. அவரும் சிறிது காலத்திலேயே போய்விட்டார். அதன் பின்பு நம்மளுடைய கட்சி நம்ம தேவகவுடா அவர்கள் சிறிது காலம் இருந்தார்கள். தேவகவுடாவுக்கு பின்பு நம்மளுடைய குஜர்லால் அவர் பெயரு குஜரால், அவர் ப்ரொஃபசர், அவர் பிரதமராக இருந்தார்கள். இப்படியாக கலப்படமான ஒரு அரசியல் சூழல் ஏற்பட்டது. இந்த அரசியல் சூழல் ஒரு நிலையான அரசு, நிலையான ஆட்சியை கொடுக்க இயலாத சூழ்நிலையில் மீண்டும் தேர்தலை சந்திக்கும் போது அன்றைய தேர்தலிலே மிக கடுமையாக பலர் பலவிதமாக பிரிந்து சென்று வந்தபோதும் அப்பொழுதும் அந்த ஆட்சி நிலைக்கவில்லை. அதுவும் கூடிய சீக்கிரத்திலே கலைந்து விட்டது. அப்பொழுதுதான் நம்மளுடைய இந்த 69% விழுக்காடு என்ற நம்மளுடைய இந்த இடஒதுக்கீடு அன்றைய பார்லிமெண்டில் கூட தீர்மானங்கள் கொண்டு வந்த போது ராஜீவ்காந்தி அவர்கள் பல மணி நேரம் பேசி அதை எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இப்படியாக பல்வேறு குளறுபடிகள் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே அதன் பின்பு நடந்த தேர்தலிலே நம்மளுடைய நரசிம்மராவ் அவர்கள் அதற்கு முன்பே மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராகத்தான் இருந்தார்கள். அவர்கள் பிரதமராக அந்த இடத்திலே அமர்ந்த பின்பு 5 ஆண்டு காலம் நிலையான ஆட்சியை கொடுத்தார்கள். அவர் நிலையான ஆட்சியை கொடுப்பதற்கு நம்மளுடைய மன்மோகன் சிங்கினுடைய ஒத்துழைப்பு மிகையாகாது என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துத்தான் அவர் அந்த ஆட்சியை இந்த திறம்பட நடத்தினார்கள். அந்த திறம்பட ஆட்சி நடந்து முடிந்த பின்புதான் அதன் பின்பு தேர்தலிலே நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி என்று தோன்றி பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு முன்பாக 2 தொகுதிகளிலே மட்டுமே வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பு கிட்டியது. அப்பொழுது ஜெயலலிதா அம்மையாரோடு கூட்டணி சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தது. அதுவும் 1.5 ஆண்டு காலத்திலே அந்த ஆட்சியும் இந்த அம்மா வாபஸ் பெற்றதால் கவிழ்ந்த போது அதன் பின்பு நடந்த போது நம்மளுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களோடு கூட்டணி வைத்து 5 ஆண்டு காலம் செவ்வனே ஆட்சி நடைபெறுவதற்கு வெளிய வழிகள்லாம் நடந்தது. ஆனால் 4.5 ஆண்டு காலத்திலேயே அந்த ஆட்சி அவர்களாகவே ராஜினாமா செய்து தேர்தலை சந்தித்தார்கள். அப்பொழுது தேர்தலை சந்திக்கும் போது அந்த தேர்தலிலே நிறைய நம்மளுடைய காங்கிரஸ் கட்சி தனி பெரும்பான்மை வெற்றி பெற்று அன்றைய ஆட்சி அமைந்தது. அந்த ஆட்சி மன்மோகன் சிங்
ஏற்கனவே சோனியா அவர்கள் பிரதமராக வருவார்கள் என்று எதிர்பார்த்த காலகட்டத்திலே சோனியா பிரதமராக வர வேண்டாம், அவர்கள் வெளிநாட்டை சார்ந்தவர் என்ற ஒரு பிரச்சனையை இவர்கள் எல்லாம் கிளப்பியதின் காரணமாக மன்மோகன் சிங் அவர்களையே பிரதமராக்கினார்கள். அவர்கள் அன்றைக்கு பிரதமராக ஆனதனுடைய அர்த்தம், இன்றைக்கு இந்தியா இந்த அளவுக்கு ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவரே மன்மோகன் சிங் தான். ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் நாம் பின்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்று சொன்னால் சரியான ஒரு பொருளாதார நிபுணரோ அல்லது ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரோ கிடையாது. அதே போன்று ரிசர்வ் பேங்குக்கும் ஒரு சரியான நபர்கள் நியமிக்கப்படவில்லை. எப்படியாவது ஆட்சி செய்தால் போதும், நமக்கு எல்லாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒன் இந்தியா என்ற ஒரு கோஷத்தை வைத்து ஒரே தேர்தல் ஒரே மொழி என்ற ஒரு அடிப்படையில் இன்றைக்கு அவர்கள் நடந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் இந்தியா பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிறது. வரி வரி என்று எல்லா விதத்திலும் செஸ் வரியிலிருந்து எல்லா வரிகளையும் போட்டு இன்றைக்கு மனிதன் வாழ வழி இல்லாத அளவுக்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மிகவும் சிரமத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இனியாவது மன்மோகன் சிங் போன்ற அந்த பெரும் தலைவர்கள் விட்டு சென்ற பாதையை நோக்கி நம்மளுடைய மோடிஜி அவர்களும் நம்மளுடைய பாரதத்தினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்களும் நல்ல முறையில் ஆட்சி செய்து மக்களை வாழ வைப்பார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்மளுடைய மாண்புமிகு மன்மோகன் சிங் அவர்களுடைய விட்டு சென்ற கொள்கைகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் உற்று நோக்கி அதன்படி நடப்பார்கள் என நான் எதிர்பார்க்கின்றேன். நிச்சயமாக முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் காலமாக இருக்கிறார். அவருக்கும் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கும் உண்டான நட்பு பற்றியும் கொஞ்சம் விவரிங்க. இல்ல, அதாவது நட்பு என்று சொன்னால் அவர்கள் ரிசர்வ் பேங்க் கவர்னராக வந்த காலத்தில் அவர்கள் யாரோடும் நெருங்கி பழகியது அல்ல. அதற்கு பின்பு அவர்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அப்பொழுது நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கொடுத்த காரணத்தினால் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வேணும், பணம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டபோது முடிந்த அளவுக்கு தமிழகத்திற்கு பண ஒதுக்கீடு செய்து கொடுத்தார்கள் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தபோது. அதையெல்லாம் மறக்க இயலாது. அவர்கள் மிகுந்த நட்புடன் தான் இருவரும் இருந்தார்கள் என்பது சாலச் சிறந்ததே. நன்றி. தொலைபேசி வாயிலாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு இரங்கல் தெரியப்படுத்தியமைக்கு மிக்க நன்றி. நன்றி.